இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லும்போது ஏற்கனவே எங்களுடைய மாநிலம் என்பது தரமான கல்வியை தானே வழங்கிக் கொண்டிருக்கின்றது. கூடுதலாக இன்னும் தரத்தை நீங்கள் உயர்த்தப் போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த பிஎம்சியில் அப்படி என்னதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்று அதை கலந்து ஆலோசிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. அதில் நீங்கள் NEP 2020 புதிய கல்விக் கொள்கை இதை நீங்கள் இந்த பிஎம்சி ஸ்கூல் மூலமாக கொண்டு வருவதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை சார்ந்து இருக்கின்ற ஒரு சரத்து, அதே மாதிரி 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கான பொது தேர்வு போன்ற ஒரு முறையை கொண்டு வருவது, வொகேஷனல் குரூப் 6ஆம் வகுப்புலேருந்தே கொண்டு வருவது என்பது இது டிராப் அவுட்டுக்கு நீங்கள் அதிகப்படியான வழிவகை செய்வது போன்று இருந்ததுனால நாங்கள் சொன்னோம். நாங்கள் ஏற்கனவே டிராப் அவுட்டில் நாங்கள் மினிமைஸ் பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே டிராப் அவுட் இல்லாத ஒரு மாநிலமாக நாங்கள் ஆக்கிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 16% இருந்ததை 5% கீழ் கொண்டு வர வேண்டும் இடைநிற்றலை என்று சொல்லி இன்னைக்கு அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து, வெறும் தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களும் அது வீதிக்கு கோலம் போட்டு எதிர்ப்பை தெரிவிப்பதாக இருந்தாலும் அல்லது ஆங்காங்கே மாணவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து அவர்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டங்கள், எழுப்பிய எழுச்சி உரைகள், இங்கு ஆங்காங்கே நடைபெறுகின்ற கருத்தரங்குகள் என்று தொடர்ந்து மீண்டும் ஒரு மொழிப்போரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்கின்ற விதத்தில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் முழுமையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தமிழை பற்றிய மிகப்பெரிய பெருமையை நாங்களும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம், ஒன்றியத்தினுடைய பிரதமரும் அதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று ஒரு பல்வேறு செய்திகள்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இதில் ஒத்துக்கிட்டு நீங்க இதில் கையெழுத்து போடுங்க, இது நல்ல ஒரு சமுதாயத்தை, இது இளைய சமுதாயத்தை மனதில் வைத்து தான் இதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். இளைய சமுதாயத்தை மனசில் வச்சு நீங்கள் உள்ளபடியே நீங்கள் இது மாதிரியான செய்தியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நீங்கள் தனியாக கண்டிஷன்ஸ் போடக்கூடாது. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்து பேசிக்கலாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அதில் சொல்லும் பொழுது, அப்போ நாங்கள் சொல்றதை நீங்கள் கேளுங்க, நாங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறோமா? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள், இருமொழி கொள்கையை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட்ஸாக இன்னைக்கு எந்த அளவுக்கு பல்வேறு துறையில் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாருங்க. நீங்கள் டாப் லிஸ்ட்டில் எடுத்துட்டீங்கன்னா அது மருத்துவராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அல்லது டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, ISROவில் இருக்கக்கூடிய உயர் இடத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்த இருமொழி கொள்கையை பின்பற்றியவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒன்று ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை கூப்பிடுங்கப்பா, ஏன்னா நம்ம NEPங்கிற ஒரு ஃப்ரேம் பண்ண போகிறோம், அவங்களோட கருத்தை கேட்கலாம்ப்பா என்று நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா அது சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் எதையுமே செய்யாமல் நீங்களாவே ஒரு திட்டத்தை நீங்கள் வரைவு செஞ்சு இப்போ போட்டுட்டு நீங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சோன்னா, இல்லை நாங்கள் இப்படி சொல்லலை, நாங்கள் அப்படி சொல்லலை என்று திருப்பியும் அதில் நீங்கள் அப்படியே ஒரு இலகுவோ அப்படி இறங்கி வர மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறது எப்படி இருக்கு என்று சொன்னால், தூண்டில போட்டுட்டு அந்த மீன் ஏதாச்சும் சிக்காதா அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கின்றது உங்களுடைய கடிதம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.